பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு ஐஸ் விற்கும் சூனியக்காரி. ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு 4 குழந்தைங்க ரொம்ப அன்பா பாசமா பழகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் சின்ன பிள்ளையிலிருந்து நல்ல நண்பர்கள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் காலையில் ஒரு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அப்பா சொல்கிறாங்க, என்னம்மா இன்னும் பையன் எந்திரிக்கலை போல இருக்கு, லீவ் நாள்னு நல்லா தூங்குறான் போல இருக்கே. சரி, எனக்கு வேலை இருக்குது, அதனால் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வச்சுன்னா நான் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். பையன் தூங்கட்டும், அவனை எதுவும் தொந்தரவு பண்ணாத, லீவ் நாளில் தான் தூங்க முடியும் குழந்தைங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா, ஆமாங்க தூங்கட்டும், நான் கூட எழுப்பவே மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க லீவ் நாளில் தான் நல்லா தூங்குறாங்க. இன்றைக்கி கூட எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், சீக்கிரம் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அதையும் மறந்து நல்லா அசந்து தூங்குறான். குழந்தைங்க பாவம் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் அந்த அம்மா, என்ன இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னான், இன்னும் இப்படி நல்லா தூங்குறான், இவனை எழுப்பி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்பி விடுறாங்க. எந்திரிப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னில்ல அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. அப்போ அந்த பையன், ஐயோ அம்மா நல்லா மறந்து தூங்கிட்டேம்மா, சுத்தமாக மறந்துட்டேன், சீக்கிரம் எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா, நான் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அப்படியே இன்னும் 2 நண்பர்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, அப்படியாப்பா, சரி சரி போயிட்டு வா, போய் நல்லா விளையாண்டுட்டு, நல்லா அந்த லீவ் நாளில் தான் நீங்கள்லாம் ஜாலியாக இருக்க முடியும், போய் சந்தோஷமாக விளையாண்டுட்டு வாப்பா, ஆனால் பத்திரமா விளையாண்டுட்டு வந்துடணும், சீக்கிரமாக வந்துடு, அப்பா கூட உன்னைய நல்லா தூங்க தான் சொன்னாங்க, சரி நீ விளையாட போகிறேன்னு சொன்ன அதனால தான், சரி போயிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு சொல்லிகிட்ருக்கு, அப்பா அம்மா நான் வெளியில் போய் விளையாண்டுட்டு வரேன், என் நண்பர்கள்லாம் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு அவங்களோட சேர்ந்து விளையாண்டு, லீவு நாள் இப்போ தானே விட்டுருக்காங்க, லீவு ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நல்லா விளையாண்ட நண்பர்களோட அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அந்த பொண்ணு. உடனே அவங்க அப்பா, அப்படியாம்மா, சரி சரி போய் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வரணும், ஏன்னா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா நேரம் ஆயிடுச்சுன்னா இருட்டிடும், அப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயமாயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா, ஆமாம்மா சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடு, ஏன்னா நேரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாயிடும், ஏன்னா இருட்டிடுச்சுன்னா தனியாலாம் வர முடியாதுல்ல, சின்ன குழந்தைங்க நீங்கள், எல்லா நண்பர்கள்ட்டையும் சொல்லிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு சீக்கிரம் போக சொல்லிவிடு, சரியா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, என்னம்மா பயம், இது தெரிஞ்ச ஊர் தானே, நம்ம ஊர் தானே, நம்ம ஊருக்குள்ளே என்ன பயம், அதெல்லாம் நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு, அது அவங்க பாட்டியோட வளருது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, பாட்டி இன்றைக்கி என் நண்பர்கள் எல்லாம் பார்க்க போகிறேன், ரொம்ப நாள் ஆச்சு, லீவ் இன்றைக்கி தானே விட்டுருக்காங்க, எல்லாரோடையும் போய் நல்லா விளையாண்டுட்டு வர போகிறேன், நான் வர நேரமாகவும், அதனால் நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சுன்னா என்னை தேடாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது. ஏன்னா பாட்டியோட தனியாக வளர்கிற பொண்ணு இல்லையா, எல்லாமே பாட்டி தான் அந்த பொண்ணுக்கு. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னம்மா நேரமெல்லாம் ஆக்காத, சீக்கிரமாக வந்துடு, தனியாக இருக்கு என்ன பாட்டி, வயசாகிடுச்சு இல்லைம்மா, நீ தானே வந்து பார்த்துக்கணும், என்ன சீக்கிரமாக வந்துடுமா அப்படின்னு அந்த பாட்டி அந்த பொண்ணை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் இன்னொரு குடும்பம், அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அம்மா அப்பா என் நண்பர்கள்லாம் இன்றைக்கி என்னை கூப்பிட விளையாடுறதுக்கு கூப்பிட்றதுக்காக வர்றாங்க, நான் போயிட்டு வரவாம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏன்னா அவனை வந்து அதிகமாக எங்கேயுமே வெளியில் விட மாட்டாங்க, இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை, அதனால் கேட்டு பார்க்குறான் இந்த வாட்டியாவது விடுவாங்களா அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரிப்பா நீ போயிட்டு வா, ஏம்மா பையனை விடுமா, அவனும் எவ்வளோ தடவை கேட்டிருக்கான், நீ ஒரு தடவை கூட விட்டதில்லை, அவன் போய் நண்பர்களோட விளையாண்டுட்டு வரட்டும், இந்த வயசில் விளையாடாமல் எந்த வயசில் விளையாட போகிறான், அதனால் அனுப்பிச்சி வைமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அவங்க அம்மா வழக்கம் போல், இல்லை இல்லை எனக்கு வெளி வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது, அதனால நான் அவனை அழைச்சிட்டு போகணும், தனியாலாம் அவனை விட முடியாது, எனக்கு இருக்கிறதோ ஒரே பையன்தான், நான் அவனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னாலலாம் தாங்க முடியாது, அதனால் தயவுசெய்து விட்டுருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் பையனை என் கூட அழைச்சிட்டு போயிடுறேன், நீ இன்னொரு நாள் விளையாண்டுக்கப்பா அப்படின்னு அவங்க அம்மா வழக்கம் போல் அவனை சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி சோர்வாயிடுது. அந்த நேரத்தில் அவனோட நண்பன் வந்துடுறான். என்னப்பா வாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னையை பார்த்து, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, உன்னோட நண்பர்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க.
அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி இந்த வாட்டியும் விட போகிறதில்ல போல இருக்கு, இவங்க எப்பயுமே இப்படி தானே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். அதே போல் அவங்க அம்மாவே ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் வேணாம்ப்பா, என் பையனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவனுடைய நண்பன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் வரேன். சரி எங்கள் அம்மா தனியாக போகிறாங்கல்ல கடைக்கு, அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்ல அப்படின்னு அவனும் அவங்க அம்மாவை விட்டு கொடுக்காம சொல்கிறான். நல்ல பையன் தானே. உடனே அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரிடா பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பத்திரமா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வா, ஏன்னா நம்ம தானே அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அம்மா கூட எப்பயும் உதவியாரு, இதெல்லாம் நல்ல பழக்கம்டா, எங்கள் அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க. சரி நீ போயிட்டு வா, நான் இன்னும் மற்ற நண்பர்களை பார்த்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவனுக்கு கவலை, ஏன்னா அவன் எப்பயுமே விளையாட கூப்பிட்டா வர்றதில்லை. இந்த வாட்டியாவது வருவானான்னு நினச்சான், ஆனால் வரல. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, தம்பி கவலைப்படாத, அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நிச்சயமாக வருவான். ஏன்னா இந்த வாட்டி உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் அவனை உன் கூட அனுப்ப முடியல, நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத, மற்ற நண்பர்கள்ட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றாரு. அப்புறம் மற்ற அந்த 2 பொண்ணுங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க 2 பேரையும். ஆனால் அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்குதுங்க, எப்படியும் அவன் வரப்போகிறதில்ல, எப்போதும் வழக்கம் போல் இவன் மட்டும்தான் வருவான் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. உடனே இந்த பொண்ணு, ஆமாம்மா எப்போதும் நடக்கிறது தானே, அவன் என்னைக்கு வந்திருக்கான், சரி அவங்க வர வரையும் நம்ம 2 பேரும் ஏதாவது விளையாண்டுட்ருப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு இடத்துல ஐஸ் ஐஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ ஐஸ்கிரீம் வருது போல இருக்கே, போய் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2 பொண்ணுங்களும், ஐஸ்கிரீம்னா சாப்பிட ஆசையாக தானே இருக்கும். உடனே அந்த 2 பொண்ணுங்களும் கிளம்பி ஐஸ் வாங்க வந்துடுறாங்க. அப்போது ஒரு பெண்மணி அழகாக ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு, ஐஸ்கிரீம் என்ன விலை, நல்லா இருக்குது பார்க்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஊரில் உங்களை பார்த்ததே இல்லையே, என்னென்ன ஃப்ளேவர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு 2 பொண்ணும் மாறி மாறி விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல. உடனேயும் அந்த பிள்ளைங்க, ஐயோ அவன் வேற வரவானே, சரி அவன் வரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம், இல்லைன்னா வாங்கி வைக்கலாம், வாங்கி வச்சா சீக்கிரம் உருகி போயிடும், சரி அவன் வரும்போதே அவனுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா, சரி நீங்கள் ஏன் கூட வாங்க வீட்டுக்கு, இதெல்லாம் சும்மா நான் சாம்பிளுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் இதை சும்மா சாப்பிட்டு பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் இதை பிடிச்சோன்னே நான் இது மாதிரி இன்னும் நிறைய ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையில் அவனோட நண்பன் வந்துடுறான். உங்கள் நண்பன் கூட வந்துட்டான், பின்னாடி திரும்பி பாருங்கள், அவனுக்கும் கூட ஐஸ் வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க 2 பேரும், வந்துட்டியாடா, உனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்ருந்தோம், ஏன்னா வழக்கம் போல் அவன் வரலன்னு சொல்லிட்டானா, சரி சரி வா, ஐஸ்கிரீமாவது சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவான், அவன் தான் எப்பவும் வரமாட்டானே, தெரிஞ்ச கதையாச்சே அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கும் ஐஸ் பார்த்தோன்னே ஆசையாயிடுது, யாருக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்காது. அப்புறம் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது எல்லாம் கேட்டுட்டிங்களா, நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் இருக்குதா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக கேட்டுட்ருக்கான். ஏன்னா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும்ல. அப்போது உடனே அந்த அம்மாட்ட திரும்பி கேட்குறான், எல்லா ஃப்ளேவர்லேயும் வச்சுருக்கீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் என்ன தெரியுமா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அந்த அம்மா, வாங்க பசங்களா என் வீட்டுக்கு வாங்க, இது சும்மா சாம்பிள் தான், நான் வேணால் சாம்பிள் தரேன், சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, அவ்வளோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நான் செஞ்சு வச்சுருக்கேன், குழந்தைங்களுக்கு அதை பார்த்தோன்னே பிடிக்கும், அவ்வளோ அழகழகான ஐஸ்கிரீம் நான் செஞ்சு வச்சுருக்கேன், டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா அந்த பசங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என் கூட வாங்க, என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் இன்னும் நான் செஞ்சு தரேன், யாராருக்கு என்னென்ன ஃப்ளேவர் கேட்குறீங்களோ எல்லா ஃப்ளேவர்லேயும் விதமாக நான் செஞ்சு தரேன், முதல்ல நீங்கள் இந்த சாம்பிள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. உடனே இன்னொரு பொண்ணு, எனக்கும் கொடுங்க, ஆனால் இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீமாக இருக்குது, எங்கள் அளவுக்கு இருக்குது, இது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அதெல்லாம் சாப்பிட முடியும், அவ்வளோ அருமையாக இருக்கும் என்னோடய ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களுக்கும் இன்னும் நல்ல பெருசாக அதே மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பசங்களுக்கு இதை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல, இப்போவே இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க, அப்போ அவங்க வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு 3 பேரும் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோன்னையும் 3 பேரும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது, இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டது ஒரு சூனியக்காரிக்கிட்ட, அது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரில,
இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சூனியக்காரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டா. அதோட அந்த 3 குழந்தைங்களும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சுங்க. அப்போ அந்த சூனியக்காரி சொல்கிறா, அவளோட சுயரூபம் அப்போ தான் தெரியுது. சரி, இன்னைக்கு இரவு பொழுது இங்கேயே தூங்கட்டும் பசங்க, நாளையிலேருந்து இவங்க நமக்கு அடிமை. இன்றைக்கி நம்மளோட உருவத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப பயந்துருவாங்க, அப்புறம் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி இரவு முழுவதும் இங்கே நல்லா தூங்கட்டும், நம்ம காலையில் வந்து பார்ப்போம் அப்படின்னு அவளோட சுயரூபத்தை காட்டுறா. ஆனால் பசங்க தான் நல்லா மயக்கத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, நல்லா தூங்கட்டும், நம்ம காலையில் வந்து பார்ப்போம், நாளையிலேருந்து இவங்களை அடிமைப்படுத்தி எல்லா வேலையும் வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு அந்த சூனியக்காரியோட உருவத்தில் அப்படியே பேசுகிறா. இது பசங்களுக்கு தெரியாமல் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலை. அப்போது அதில் ஒரு பொண்ணுக்கு நல்லா முழிப்பு வந்துடுது. என்னது, நம்ம வேறு இடத்துல இருக்கோம், இது என்ன இடம், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நண்பனை வந்து எழுப்பி விட்டுட்டுருக்கா. எந்திரி எந்திரி, அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு பொண்ணை போய் எழுப்பி விட்டுட்டுருக்கா. எந்திரி, நம்ம வேற எங்கேயோ வந்துட்டோம், எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் எந்திரி, இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு டக்குன்னு, என்ன இடம் இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்கிற, இது என்னது, இது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி பயந்து போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே நடந்தது எதுவுமே அவளுக்கு புரியலை. அப்போது அவள் தான் சொல்கிறா, நம்ம ஏதோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் தான் நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். சரி வா, நான் இவ்வளோ நேரம் பார்த்தேன், சூனியக்காரி எதுவும் வந்த மாதிரி தெரில, நம்ம சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். அவனை வேற ரொம்ப நேரமாக எழுப்பி விட்டுட்ருக்கேன், அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், அவன் சுத்தமாக மயங்கி போயிட்டான், எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவளோ, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், நம்ம ஏதோ சூனியக்காரிக்கிட்ட மாட்டிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நண்பனை எழுப்பி விட்றான். அவன் எந்திரிச்சிட்றான். என்ன இடம் இது, என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னது அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோடு கேட்குறான். அப்போ அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். என்னாச்சுன்னா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இல்லையா, நம்மளை சூனியக்காரி இங்கே கடத்திட்டு வந்துட்டா, நம்ம இது தெரியாமல் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிட்டோம் போல இருக்குது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியலை. உடனே இவ சொல்கிறா, ஆமாண்டா, நம்மளை சூனியக்காரி கடத்திட்டு வந்துட்டா, அது தெரியாமல் நம்ம நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இங்கேயே மயக்கத்தில் விழுந்துட்டோம், மயக்கத்தில் விழுந்தோமா தூங்கிட்டோமா இல்லை சூனியக்காரி எதுவும் பண்ணாலான்னு தெரியல, சரி வா சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும், அப்படியா, நிஜமாவா, சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிளம்புறதுக்கு முயற்சி செய்கிறான். சரி, சூனியக்காரி வரத்துக்குள்ளே 3 பேரும் ஓடிடலாம் இங்கேருந்து, ஏன்னா சூனியக்காரி நம்மளை பிடிச்சிட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 3 பேரும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சூனியக்காரியெல்லாம் பிடிச்சா அவ்வளோதான், நம்ம இந்த முறை இல்லை எத்தனை முறை எடுத்தாலும் நம்மளால் திருப்பி தப்பிக்கவே முடியாது, வாங்க அவள் பார்க்குறதுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க. பார்த்தா அந்த இடமே அவ்வளோ பயமாக இருக்குது, அது சூனியக்காரி பங்களால அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பும்போது திரும்பி பார்த்தா சூனியக்காரி நிற்கிறா. பார்த்தோன்னே ஒன்றும் புரியல, நம்ம அவ்வளோதான் இன்றைக்கி மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு கோவம் வந்துடுது. சூனியக்காரியை எட்டி ஒரு ஒத்த விடுறான். இவன் உதைக்கிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணுங்களுக்கும் தைரியம் வந்துடுது. சரி, இப்படியே நம்ம பயந்துட்டுருக்கக்கூடாது சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து நல்லா சூனியக்காரியை நல்லா உதைக்கிறாங்க. உதைச்ச வேகத்துக்கு சூனியக்காரி மயங்கிடுறான். அதோடு 3 பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி ஒடியாந்துடுறாங்க ஊருக்குள்ளே. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, நல்ல வேலை, நம்ம இன்றைக்கி எப்படியோ தப்பிச்சிட்டோம், சூனியக்காரி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அந்த இடத்துலே நின்றுட்டு இருந்தோம், சூனியக்காரி நம்மளை பிடிச்சி சாப்பிட்ருப்பா, நல்ல வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும், ஆமாம் நீங்கள் தான் என்னையை காப்பாற்றினீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், நான் அந்த இடத்துலையே விழுந்து கிடந்திருப்பேன்ல, ரொம்ப நன்றி, எனக்கு இதெல்லாம் நான் இது மாதிரி என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, எப்படி சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிற, ஆமாண்டா, சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இந்நேரம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சோ அவ்வளோதான், சரி இன்றைக்கி நடந்ததை யாரும் வீட்டில் போய் எதையும் சொல்லாதீங்க, இதோடு எல்லாரும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிட்டு இனிமேல் நம்ம எப்பயுமே கவனமாக இருப்போம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.